ನನ್ಬರ್ಗಳು ನಾನು ವೆಂಕಟ್ ಇದು ಶೀಪ್ ಅಂಡ್ ಗೋಟ್ ಸೇಲ್ಸ್ அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் தாயாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். தாயாடுகள் எந்த அளவுக்கு வந்தது, என்ன ரேட்டு வந்து విత్తుదன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు గూడూరు సంతలో గొర్రెలు ఉండే ఏరియాలో ఉన్నాము. గొర్రెలు ఎంత మాత్రం వచ్చినాయి, ఏం ధర కమ్మినాయి అనేది మనం చూస్తాము. గొర్రెలు బ్యాచ్లు చూస్తే దండిగానే వచ్చున్నాయి. ரேட்டில் மாத்திரம் எந்த மாத்திரம் ఉండేది మనం விசாரிస్తాము. நண்பர்களே, தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்சஸ் வந்திருக்கு. எந்த அளவுக்கு விலை இருந்ததுன்றது மட்டும் நம்ம விசாரிக்கலாம். நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா 23 தாயாடு இருக்கான், 20 குட்டி இருக்குது. இதில் 6 கழிச்சிட்டு 17 தாயாடு மட்டும் கேட்குறாங்க. இவர் 26,000 ரூபா சொல்கிறாரு. அவங்க வந்து 23,000 கேட்குறாங்க. ஏறக்குறைய முடிஞ்சிடும். இது జత ఎంత కొన్నారన్నా అన్నా? జత ఎంత కొన్నారన్నా? అయ్యి 35,000. పిల్లలు ఎన్ని ఉన్నాయి? ఇలా అన్నిటికీ పిల్లలు ఉన్నాయా అంట? 4 పిల్లలు 10 గొర్రెలా? நண்பர்களே, 8 தாயாடு, 4 குட்டி இருக்குது. 30 என்னன்னா 35 எந்த 33 நண்பர்களோட 33,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. தாயாடுகள் எல்லாமே நல்லா இருக்குது குவாலிட்டியாக. ఫ్రెండ్స్, ఇన్ని 33,000 500కి తీసినారు. 4 పిల్లలు, 4 సూటు గొర్రెలు, మొత్తం 8 గొర్రెలు. ಯಾವ ಊರು ನಮ್ಮಂದೆ? బాగున్నాయి గొర్రెలు. ಯಾವ ఊరు నమ్మందే? ಯಾವ ఊరు? ఎన్ని ఉన్నాయి, ఏం చెప్తున్నారు ఇద్దరా? 18 ఉన్నాయి సార్. ఏం చెప్తున్నారు? 29,000 చెప్తున్నారు. పిల్లలు ఉన్నాయా? நண்பர்களே, 18 தாயாடு இருக்குது, 29,000 சொல்கிறாங்களாம். இதில் 4 குட்டி இருக்குது, மீதி எல்லாம் செனையாடுன்னு சொல்லிக்கிறாங்க. சைஸு நல்லா இருக்குது. இப்போது ఎట్లుండింది వ్యాపారం? ఇప్పుడు డల్లేనా వ్యాపారం? డల్లేనా? ఏం జనాలు రాలేదా? గొర్రెలు జాస్తి వచ్చినాయా? గొర్రెలు నార్మల్గానే వచ్చినాయి, జనాలు తక్కువ. நண்பர்களது ஆடு நார்மலாக வந்தது, ஆனால் வாங்குறவங்க கம்மியாக வந்தாங்க அப்படின்றாரு. நல்ல வியாபாரம் டல்லு தான், அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைன்றாரு. இங்கே ஒரு பேட்ச் எடுத்து வச்சுருக்குறாங்க. ఎన్ని అవుతున్నారు అన్నా? ఎంత కొని ఉండారు? ఎన్ని మొత్తం? సూలు కూడా అన్ని సూలే, పిల్లలు లేవు, అన్ని పొత్తులే. అదే సూలు మీద ఉన్నాయి. 15 గొర్రెలు 27,000. நண்பர்களை 17 தாயாடு 27,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களாம். செனையாக இருக்குது, எல்லாமே 2 பல்லில் இருக்குது அப்படின்றாரு. பொத்துலன்னா எல்லாமே இளம் தாயாடுன்றது 2 பல்லில் இருக்குது. 27,000க்கு வாங்கியிருக்காங்க. 15 தாயாடு. இது வெறும் ஆடு. இதுலேருந்து ஒரு 10 ஆடு கேட்குறாங்க. ஜோடி வந்து 23,000க்கு தரேன்னு சொல்லிட்டாரு. அவங்க வந்து 22க்கு கேட்கறதுக்கு இருக்கிறாங்க. இவர் தருவாரான்னு தெரில. ஃபைனலாக 23,000க்கு தரேன்னாரு. ஒன்று 2 இளஞ்சனையாக இருக்கலாம், மீதியெல்லாம் சென்னையாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அது கன்ஃபார்மாக சென்னைன்னு சொல்ல முடியாது. 23 కమ్మి வேற தக்கி చెప్పాల மேல் போயினா கூட மலை இந்த வண்டியில் இருக்கிற தாயாடுகளை மொத்தம் 10க்கு மேலே இருக்குது. கரெக்டாக எத்தனைன்னு சொல்லல. அவங்க 23,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதுவுமே செனையாக இருக்கலாம், இளஞ்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷனு. அதாவது செனையாடு நம்ம
కుట్టియోడ இருக்கிற ఆడన్నా కూడా వరం ఫ్రెండ్స్ ఇన్ని జత 23,500కి ఎత్తున్నారంట. యావూరునా మందే? యావూరు మందే? చేజర్ల కోడితిద్దు. ఏం జిల్లా వస్తుంది అది? నెల్లూరు జిల్లా చేజర్ల మండలం. చేజర్ల 500 అదే సూళ్ళే ఉట్టిగొరలే. సో లేక சூல் ఉంటే ఉండొచ్చు, లేదంటే లేదు. చెప్పను மால் இங்கே பேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்ச்சு, அதில் அந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 இந்த பில்டிங்குள்ளவே 7-8 பேட்ச் இருக்குது. தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய தான் வந்திருக்கு. இப்போ டைமு 9க்கு மேலே ஆகிடுச்சு. இன்னுமே விற்கலன்னும் போது இருக்கிற தாயாடெல்லாம் இனிமேல் ரேட்டு குறையும். வெளியில் கூட நிறைய பேட்சஸ் இருக்குது. చెప్తున్నారన్నా ఇది ఏం చెప్తున్నారు మీరు? మేకల కాడున్నా నువ్వా? ఆడు లేవు కదా నువ్వు, అది ఎవరు ఆడున్నావా? ఏం చెప్తున్నావు? ఎన్ని ఉన్నాయి? 31 పిల్లల? పిల్లలు వచ్చి 28. 3టికి పిల్లలు లేవు అంతే. ఏం చెప్తున్నారు వీటిని? 36,000. వెల మాట్లాడితే తగ్గొచ్చు, వెల మాట్లాడితే తగ్గొచ్చు. நண்பர்களே மொத்தம் 31 இருக்குது. இதில் 28க்கு குட்டி இருக்குது. 3த்துக்கு மட்டும்தான் குட்டி இல்லையா. ஜோடி வந்து எந்த சேர்த்துனாண்ணா சேர்த்தா? 36,000 சொல்கிறாரு. ஃபைனல் கிடையாது. ஏன்னா குட்டிங்க எல்லாமே கொஞ்சம் முத்தன குட்டியாக இருக்குது. ఫైనల్ கிடையாது. விலை பேசினா குறையும். ఫ్రెండ్స్ ఈ మొత్తం 31 ఉన్నాయంట. 28 పిల్లలు ఉన్నాయి. జత 36,000 చెప్తున్నారు. మాట్లాడితే తగ్గొచ్చు, ఫైనల్ కాదు. అదే 32 హోటలా ఫ్రెండ్స్ దీన్ని 32,000కి తీసుకున్నాడు. ఇది మందలో ఉండింది, గొర్రెల మందుకు పనికి వస్తుందని తీసుకున్నాడు. நண்பர்களே இது 32,000க்கு வாங்கியிருக்காரு. இது இந்த இதில் இருக்கிறது ஆடில் இருந்தது பார்த்து வாங்கியிருக்காரு. பொதுவாக இன்றைக்கி சந்தை நிலவரம்னா நார்மலாக இருந்ததுன்னு சொல்லலாம். இனிமேல் போக போக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் ஆந்திராவில் அரப்பு சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ மேய்ச்சலுக்கான இடம் அதிகமாக இருக்கிறதுனால வாங்கி நிறைய பேர் வளர்ப்பாங்க. அதனால் தாயாடுகள் எடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்த வாரங்களில் எடுத்துருங்க. ரொம்ப நாள் தள்ள வேண்டாம். ரொம்ப நாள் போகும்போது விலை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.